Set tough goals and do not stop until you go there. Bo Jackso. Hi viewers, welcome to Krammer English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Proverb. Out of the frying pan into the fire. Out of the frying pan into the fire. இந்த ப்ராவர்ப்க்கு மீனிங் என்ன, அதை நம்ம எப்படி நம்மளுடைய கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இந்த ப்ராவர்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் உங்களுடைய கான்வர்சேஷனில் நீங்கள் இங்கிலீஷ் பேசும்பொழுது இந்த ப்ராவர்பையும் சேர்த்து பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய இங்கிலீஷ் மேலும் அதோடைய தரம் உயரும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? பாருங்கள், அவுட் ஆஃப் த ஃப்ரையிங் பேன் into the fire அப்படின்னா from a bad situation to one that is worst. ஒரு கெட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து மேலும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு மாறிவிடுதல். இதை பொதுவாக நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னாக்கா, ஒரு பேட் சுச்சுவேஷன்லேருந்து ஒரு மோசமான சூழ்நிலையிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி இன்னும் ஒரு மோசமான சூழ்நிலையில் போய் நம்ம விழுந்துருவோம்ல, அந்த மாதிரி சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்படும் பொழுது நம்ம அவுட் ஆஃப் த ஃப்ரையிங் பேன் இன்டு த ஃபயர் அப்படின்ற இந்த ப்ராவர்பை யூஸ் பண்ணலாம். மோசமான நிலையிலிருந்து மேலும் மோசமான நிலைக்கு செல்லுதல். இதுலேருந்து தப்பிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு போகலான்னு பார்த்தா அதை விட மோசமான ஒரு இடத்துல போய் நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு நம்ம புலம்பும் பொழுது நம்ம அவுட் ஆஃப் த ஃப்ரையிங் பேன் இன்டு த ஃபயர் அப்படின்ற இந்த ப்ராவர்பை யூஸ் பண்ணலாம். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this proverb is used to describe the situation of moving or getting from a bad or difficult situation to a worse one, often as a result of trying to escape from the bad or difficult situation. அதாவது மோசமான அல்லது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்ம தப்பிக்கணும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், அது ரொம்ப நிறைய நேரம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும், நிறைய நம்மக்கிட்ட வேலை வாங்குவாங்க, கம்மியான சம்பளம் தருவாங்க, இந்த வேலை நம்மளுக்கு வேணாம் அப்படி வேறு வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வேறு வேலைக்கு போய் சேர்ந்துருவோம். அங்கே போனால் தான் தெரியும் இதுவே பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த புதிய வேலை இன்னும் ரொம்ப மோசமான ஒரு வேலையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கும் பொழுது நம்ம அவுட் ஆஃப் த ஃப்ரையிங் பேன் இன்டு த ஃபயர் அப்படின்ற இந்த ப்ராவர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். If someone has gone out of the frying pan into the fire, they have moved from a bad situation to an even worse one. யாரோ ஒருத்தரை நம்ம இந்த ப்ராவர்பை யூஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு கெட்ட சூழ்நிலையிலேருந்து இன்னும் கெட்ட ஒரு சூழ்நிலைக்கு மாறிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களுடைய சூழ்நிலை மோசமான நிலையிலிருந்து மேலும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவுட் ஆஃப் த ஃப்ரையிங் பேன் இன்டு த ஃபயர் அப்படின்ற இந்த ப்ராவர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். From a bad, stressful or dangerous situation into one that is even worse. ரொம்ப மோசமான ஸ்ட்ரெஸ்ஃபுல் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கக்கூடிய ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலிருந்து அதை விட மேலும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சென்று விடுதை தான் நம்ம அவுட் ஆஃப் த ஃப்ரையிங் பேன் இன்டு த ஃபயர் அப்படின்ற இந்த ப்ராவர்பை மீன் பண்ணி நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு அவுட் ஆஃப் த ஃப்ரையிங் பேன் இன்டு த ஃபயர் அப்படின்ற ப்ராவர்புக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? நம்ம இப்போ அதை சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாங்களா? பாருங்க, Harish had found himself jumping out of the frying pan into the fire. ஹரிஷ் அவனுடைய நிலைமையை எப்படி உணர்ந்தான் அப்படின்னா, மோசமான நிலையிலிருந்து மேலும் ஒரு மோசமான நிலைக்கு சென்று விட்டதாக அவன் உணர்ந்தான். ஏதோ ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஒன்ற முயற்சி செய்து அதோடைய விளைவாக அதைவிட மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் அப்படின்றத ஹரிஷ் உணர்ந்து கொண்டான் அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸ்ல சொல்ல வரோம். ரெண்டாவது பாருங்க, I thought my old job was stressful, but the new job in this company is worse. It is like I'm going out of the frying pan into the fire. நான் என்னுடைய பழைய வேலையை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதா நான் உணர்ந்தேன். அதனால நான் என்ன பண்ணேன், புதிய வேலையை தேடிட்டு இந்த கம்பெனிக்கு வந்தேன். ஆனால் இந்த கம்பெனியில் என்னுடைய வேலை இன்னும் மோசமானதாகிட்டு இருக்குது. எப்படி இருக்குது இது கேட்டா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நான் மோசமான சூழ்நிலையிலிருந்து மேலும் மோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டு விட்டது போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரையிங் பேனில் நம்மளை வருத்தோம்னாக்கா கொஞ்சமாக தான் இருக்கும், அதே நம்மளை நெருப்பில் போட்டோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இந்த சிச்சுவேஷன். இதை நம்ம நேரடியாக பொருள் கொள்ளாமல் இந்த ஃப்ரையிங் பேன், ஃபயர் இது ரெண்டுமே மோசமான பிரச்சனைகளை குறிக்கிறது.
மோசமான பிரச்சனையிலிருந்து மேலும் மோசமான பிரச்சனைக்கு நான் சென்று விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம வந்து ஒரு சிரிப்பாக கூட இதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜோக்காக கூட இந்த ப்ராவர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ஜோக் எப்படி நிஜமான ஜோக்காக இருக்குமான்னு பார்த்தோம்னா இருக்காது இல்லையா. நம்மளுடைய நிலைமையை உணர்ந்து நம்ம வந்து அதை அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஒரு மன விரக்தியோடு அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். அவுட் ஆஃப் த ஃப்ரையிங் பேன் இன்டு த ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ப்ராவர்ப் அவுட் ஆஃப் த ஃப்ரையிங் பேன் இன்டு த ஃபயர் அப்படின்றத தேவையான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.